திருமணம் முடித்த பிறகு கணவனையும் மனைவியையும் வாழ்த்துவது எப்படி? என்ன செய்வாரு? நம்மட மஜ்லிஸுகள் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கும் பொழுது ஃபாத்திஹா குல் சூரா ஓதணும், முடிக்கும் பொழுது ஹஸரத் பெரிய ஒரு துஆ ஓதணும். இல்லண்டா அந்த திருமணம் முசீபத்து பிடிச்ச திருமணம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய திருமணத்தை வாழ்த்து முகமாக நபிகளார் சொல்லிக் கொடுத்தால். புகாரில வருது, பாரக்கல்லாஹு லக. இதை மட்டும் சொல்லிக்கொள்ள முடியும். மணமகனை வாழ்த்துறீங்க, மணமகனை முசாஃபா செய்றீங்க, மணமகன் கல்யாணம் முடிச்சான்னு கேள்விப்படுது, அவரை போய் சந்திக்கிறீங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலா சொல்லி தந்தாங்க, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி செய்யட்டும், உங்கள் இரண்டு பேரையும் நல்ல காரியங்களில் ஒன்றுபடுத்தி வைக்கட்டும். இந்த துஆவை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. இந்த துஆவை நாங்கள் செய்யாமல் ஒரு மணித்தியாலம் உட்கார்ந்து துஆ செஞ்சு எல்லோரும் ஆமீன் சொன்னாலும் அது நபி வழி ஆகுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மையத்து வீடுகள்லயோ ஜனாசா வீடுகள்லயோ யுத்த களங்கள்லயோ எந்த இடத்திலும் அவர்கள் துஆ கேட்க அடுத்தவர்கள் ஆமீன் சொல்லிட்டு போற ஒரு முறையை காட்டி கொடுக்கவே இல்லை சகோதரர்களே, காட்டி கொடுக்கவே இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய திருமணங்களை முடிப்பதற்காக, மஜ்லிஸை முடிப்பதற்காக இந்த துஆவை ஓதி மணமகனை வாழ்த்தி முடிப்போம். அதுக்கு பின்னால மஜ்லிஸை முடிக்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பாடலை படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்றோம் உண்டு, பாடல் படிக்கிறாங்க. அடே, துஆ கேட்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதப்பா, துஆ கேட்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதப்பா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கும் பொழுது சஞ்சலப்பட்டவர்களாக, கவலைப்பட்டவர்களாகவும் ரகசியமாகவும் துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. துஆ வாண்டு கேட்கிறேன், பாட்டாண்டு கேட்கிறேன் நான். அப்படி துஆ செய்ய கூடாதப்பா. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எனவே அன்பார்ந்தவர்களே, ஸலவாத்து சொல்கிறோம் என்ற போர்வையில பாட்டை படிச்சு மஜ்லிஸை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் காட்டித்தராத எந்த ஒரு நடைமுறையையும் இஸ்லாமிய திருமணங்கள் கொண்டு வந்து புகுத்தக்கூடாது. அது எந்த அடிப்படையில் தான்? பாடசாலையை முடிக்கிறீங்க, குர்ஆன் மதரசாவை முடிக்கிறீங்க, வேற எந்த ஒரு மஜ்லிஸை முடிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மஜ்லிஸை முடிக்கும் பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற துஆவை ஓதி நீங்கள் மஜ்லிஸை முடித்தால் அந்த மஜ்லிஸில் நடந்த குற்றங்களுக்கு தென்ற குற்றமாக அமைந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நபி வழியை பின்பற்றி, நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றி செய்கின்ற நல்ல மக்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் நபிகளாரை நேசிக்கிற பாக்கியத்தையும், நபிகளாரை பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கிற பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும்.